ஓம் கணபதி. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம 9 வகை மூலத்துக்கு உண்டான ஒரே ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறோம். 9 வகை மூல நோயில் அவதிப்படுகின்றவர்கள் அதுக்கு என்னென்ன வேதனைகள் வலிகளை கொடுக்க அப்படின்னீங்கன்னா, அதாவது குடைச்சல் இருக்கும், நமைச்சல் இருக்கும், எரிச்சலை கொடுக்கும், சிலருக்கு குத்தல் வலியை கொடுக்கும். இது 9 மூலத்துக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். இந்த 9 மூலத்துக்கு நம்ம ஒரே மருந்து கடுக்கா பிஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடுக்கா பிஞ்சை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இரும்பு சட்டியில் விட்டு 100 கிராம் கடுக்கா பிஞ்சை அதில் போட்டு நல்லா வறுப்பாக நல்லா வறுத்து அது நன்றாக ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்க அப்படின்னா பொடியாயிரும். அதை மூளை ரொம்ப முத்தி போய் இருக்கிறவங்க ஒரு 3 சொட்டு, அதாவது கடுக்கா பிஞ்சு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1-3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு குழப்பி, ரொம்ப முத்தி போய் இருக்கிறவங்க விளக்கெண்ணெயில் குழப்பி சாப்பிட்டு வரணும். கொஞ்சம் பாதி தரம் இருக்கிறவங்க நெய்யில் வாங்கி குழப்பி சாப்பிட்டுக்கலாம். விளக்கெண்ணெயில் சாப்பிட முடியாதவங்க நெய் விட்டும் குழப்பி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி 48 நாள் சாப்பிட்டு வரணும். ரொம்ப முத்தி போய் இருக்கிறவங்க 90 நாள் சாப்பிட்டு வரணும். காலை மாலை இப்படி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னம்னா மூல நோய், பௌத்திரம், உள் மூலம், வெளி மூலம் 9 வகை மூல நோயும் குணமாகும். நல்லா அருமையாக குணமாகுங்க. இதோடு சேர்த்து காலையில் ஒரு செவ்வாழைப்பழம், இரவு ஒரு செவ்வாழைப்பழம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூல நோய் அறவோடு அருந்துடும். உணவு முறைகள் கட்டுப்பாடாக இருக்கணுங்க. காரஞ்சாரம் சாப்பிட்றத குறைச்சிடணும். வெயிலில் அவ்வளோவா அலையக்கூடாது. நீர் சத்து உடம்புல ஒருபோதும் குறையக்கூடாது. அப்படி குறையாமல் இருந்து நம்ம பார்த்து கவனமாக வந்தோம் அப்படின்னோம்னா மூல நோய் வரவே வராதுங்க. மலச்சிக்கல் இருக்காமல் பார்த்துக்கணும். முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இந்த மருந்து எடுக்கிறோன்னா நீங்கள் பேதிக்கு மருந்து சாப்பிட்டு எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமாக வேலை செய்யும். நம்ம மூல நோய் அறவே அறந்து போகும். இந்த கடுக்கா பிஞ்சு நம்ம நெய்யில் உழைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா முடி நரைச்சி போய் இருக்கிறவங்களுக்கு முடி நல்லா கருமையாகும். முடி வரல நல்லா வேர்லேருந்து நல்லா அடர்த்தியாக முளைச்சி நல்லா அதுவாங்க. இது ஒரு காயக்கல்ப மருந்து. இந்த காயக்கல்ப மருந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் உடம்பு நல்லா காயக்கல்பமாகும். உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இதாகுங்க. நன்றி, வணக்கம்.